பெஸ்ட் வர்ஸ்ட் தேவா ரொம்ப வர்ஸ்ட்க்கே வர்ஸ்ட் இது பயமா இருக்கிற மாதிரி சத்தியமா தெரியும். வேற யாரும் கணிக்க போறேன் வர விடுங்க நேத்தம்பா இந்த வாயில. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோவை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ப்ளூ டீம் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபுல்லா சாண்ட்ராவை பத்தி பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து டாஸ்க் முடியும் போது இவங்க பாயிண்ட் தர மாதிரி இருக்கும்ல, அதுல ஒஸ்டா யாரை செலக்ட் பண்ணலாம், பெஸ்டா யாரை செலக்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கானா வினோத், அரோரா, அதுக்கப்புறம் சபரி, எஃப்ஜே, இதை தாண்டி ரம்யா ஜோ, இவங்க எல்லாருமே இந்த டீமை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே ஒஸ்டா யாரை போடலான்னு பேசும்போது சாண்ட்ராவை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவை தான் போடணும், அவங்க ஒஸ்ட்லயும் ஒஸ்டா இருக்காங்கன்ற மாதிரிலாம் ரம்யா ஜோ சொல்லிட்டு இருக்காங்க. கானா வினோத் ஆமா அவங்க ரொம்ப ஒஸ்டா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி கானா வினோத் சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா, அவங்க சில சமயம் பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சுத்த நடிப்பு, அதெல்லாம் உண்மையே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாண்ணே நீங்க சொல்றது உண்மைதான், அதெல்லாம் சுத்த நடிப்பு அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோவும் சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாண்ட்ராவை தான் ஒஸ்டா கொண்டு வரணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, முதல்ல சாண்ட்ராவை பத்தி பேசினாங்களா, அடுத்ததா பெஸ்ட்னு யாரை சொல்லலான்ற மாதிரி பேசும்போது கனி பெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு 3 பேர் வேகமா சொல்றாங்க. யார் யாரு? நம்ம சபரி அண்ணன், அதுக்கப்புறம் ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் யாரு? எல்லார் மனசையும் மாத்துறாங்க. பெஸ்ட் யாருன்னா கனி அக்காவான். சரி ஓகே. அடுத்து ஒஸ்ட்ல வேற ஒருத்தவங்களையும் கன்சிடர் பண்றாங்க. அது யார் தெரியுமா? பார்வதி கொஞ்சம் மாறின மாதிரி தெரிஞ்சது, ஆனா அவ மாறல. கோர் பார்வதி வெளியே வந்துட்டா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். அதாவது கோர் பார்வதி வெளியே வரணும், ஆல்மோஸ்ட் அவ வந்துட்டா, முன்ன மாதிரி மாறிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப கானா வினோத் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, நேத்து தான்ப்பா இந்த வாயால் அந்த பார்வதியை புகழ்ந்தேன், முதல்ல அதை அழைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோவோட கட்டில் இவங்க இந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க, இதுதான் நடந்தது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது வேற பர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு விஷயத்த பார்க்கணும். லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க என்னடா இந்த சாம்பார் ஸ்குவாட் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க, அதுலேயும் சாண்ட்ரா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஓகேவா? சாண்ட்ராவை நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஒரு கோவத்தில் இருக்கலாம். அப்படி கோவத்தில் இருக்கவங்கலாம் நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த விஷயத்தை அணுகி பாருங்க. உங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள் தோணலாம். சரி, நான் எனக்கு தோன்றதை சொல்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, முதல்ல வந்து அவங்க முதல்ல எடுத்தோன்னே பிரச்சனைலாம் பண்ணலை, சாதாரணமாக தான் அந்த டாஸ்க்கை விளையாண்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கிளீனிங் டீம் ஆகட்டும், வாஷிங் டீம் ஆகட்டும், இவனுங்களுக்கு வேலையே கிடையாது. என்ன வேலை இவனுங்களுக்கு இருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த 2 டீமுக்கும் தான் சொல்றேன், நான் மரியாதை இல்லாமல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. சாதாரணமாக தான் சொல்றேன். இந்த ப்ளூ டீமுக்கும் எல்லோ டீமுக்கும் பெருசா என்ன வேலை இருக்கு? இந்த ப்ளூ டீமுக்கு ஒன்றும் இல்லை, பாத்ரூம்க்கு யாராவது வந்தாங்கன்னா ரெட் கார்பெட் போட்டு பாத்ரூம்குள்ள அனுப்பணும். ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. அதுக்கப்புறம் பாத்ரூமை கழுவணும். இது ரொம்ப கஷ்டமான வேலையா? இவங்க இந்த வேலையை பண்ணிடுவாங்களாம். பண்ணிட்டு ஜாலியா ஆடல் பாடல் டான்ஸு கின்ஸ்ன்னு பண்ணுவாங்களாம். அதுக்கு பேர் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிப்பாங்களாம். அப்ப உனக்கு வேலை 8 மணி நேரம், அதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வேலை, மீதி 6 மணி நேரம் நீ வெட்டி தண்டமா இருக்க. 6 மணி நேரம் நீ தண்டமா இருக்க. அப்ப என்டர்டைன்மெண்ட்னு நீ என்னன்னா பண்ணலாம். ஓகேவா? என்னன்னா பண்ணலாம். அடுத்து அந்த கிளீனிங் டீம் வாங்க, அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான். அந்த டீமுக்கும் அதே கதை தான். என்ன துணி மடிக்கிற வேலை நீ பண்றியா, இல்ல துணி துவைக்கிற வேலை பண்றியா, இல்ல அயனிங் பண்ற வேலை பண்றியா? ஒன்றும் கிடையாது. அங்கங்க ஏதாவது குப்பை இருந்ததுன்னா அந்த குப்பையை எடுக்கிறது தான் உன் வேலை. அதை தாண்டி நாங்க கேம் பண்றோம், உங்களை என்டர்டெயின் பண்றோன்னு விக்ரமோ கமருதீன் டீமோ வந்து அப்படி உருட்டிக்கலாம். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கும் 1 மணி நேரம் வேலை தான், இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். அப்ப என்னப்பா சாம்பார் டீம் மட்டும் என்ன 8 மணி நேரமா வேலை செய்ய போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 8 மணி நேரமும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 8 மணி நேரம்ன்றது 6 மணி நேரம் அவங்க வேலை செய்யறாங்க. நீங்க காலையில இருந்து நீங்க இந்த கேமை பாருங்க, லைவ்ல பாருங்க, கிச்சன்லயே தாங்க இருக்காங்க. அவங்க காலையில மத்தியானம் நைட்டு சாப்பாடு செய்யணும், அது ஒன்று, அது தனியாக விட்டுருங்க. இதை தாண்டி இவனுங்க ஏதாவது டீ காஃபின்னு என்ன கேட்டாலும் போட்டு தரணும்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, அதையும் பண்ணணும். சரி, சமையல் வேலை பண்ணுவாங்களா, உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்களா? அதுலேயும் சிலதை பண்ணுறாங்க. அதாவது அந்த 5 பேரும் சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறாங்க, என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பாயிண்ட் போடும்போது என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோ இல்லைன்னு சொல்கிறாங்களே. என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? உனக்கு அப்போ சோறு போட தேவையில்லையா? நீ சோறு போடலன்னு சொல்லுவியா மாட்டியா? நீ கேட்குற ஒன்றை செஞ்சு தரலனா, ஐயோ நான் இதை கேட்டேங்க அதை செஞ்சு தராமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இந்த 2 டீமையும் தான் நான் கேட்குறேன். நீங்களும் யோசிங்க, எதனால அவங்க இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பிரச்சனை பண்ணுறாங்கன்றதுக்கு நான் வரேன். இப்போ சாண்ட்ராவும் சரி, அந்த டீமை சேர்ந்தவங்களும் சரி, எதனால இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். சரி பாருங்க, என்னன்னா இந்த 2 டீம் எது கேட்டாலும் அவங்க செய்யணும். அதுலயே உங்களுக்கு கிச்சன்லயே பாதி டைம் போயிருது. அதை உடச்சிட்டு அவங்க என்னத்தை என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி பைத்தியக்கார மாதிரி அங்கே டான்ஸ் ஆடிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்கிறது என்டர்டைன்மெண்ட்டா?
உங்களுக்கு வந்து டைம் நல்லா நிறைய டைம் வெட்டியாக இருக்குது, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு என்ன கருமத்தினாலும் பண்ணலாம். அவங்களால பண்ண முடியாது, வேலை இருக்குது, டைட்டாக இருக்குது. அதை மீறி என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்த பண்ணுறாங்க. 2-3 அந்த அந்த பாயிண்ட் போடுற நிலமை வரும்போது ஒரு பாயிண்ட் போடுறீங்களே, அவங்க செய்கிறத தானே சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாடு நல்லா இல்லையா? இப்படியாவது சொல்லுங்க. அவங்க செஞ்ச சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லைங்க, வாயிலே வைக்க முடியலங்க, அதனால 1 ஸ்டார்னா பரவாயில்ல. சாப்பாடெல்லாம் ஓகே தானா, என்டர்டெயின்மெண்ட் பத்தலையா? என்னதான்டா என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம்? எனக்கு அது சத்தியமாக புரியல. இவங்க என்டர்டெயின்மெண்ட்னு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்களாவது சொல்லுங்க. அந்த 5 பேர் சமையல் வேலையாக பண்ணுறாங்க, அதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன பண்ணணும்? நிறைய காமெடி சொல்லணுமா? நிறைய அவங்கள மாதிரி பாட்டு பண்ணணுமா? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. சரி விடுங்க. இப்போ இப்படி இருக்கும்போது எல்லா டீம் இப்போ சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, பாயிண்ட் கிடைக்கல. ஏன்னா வந்து நம்மளோட வேலையை சரியாக செய்கிறோம், அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அந்த டீமில் 5 பேருமே நம்ம நல்லா சமையல் வேலையை பண்ணுறோம், இருந்தாலுமே நமக்கு பாயிண்ட் கிடைக்கலன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வேலை பிஸியாக இருக்கோம், அதனால என்டர்டெயின்மெண்ட் பத்தலைன்னு உருட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வேலையை நம்ம தரணும். அப்போ அந்த வேலையை தரதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூண்டோட தோல் இருக்கு பார்த்தீங்களா, அதை எல்லா இடத்துலையும் கொட்டுறாங்க. கெஸ்ட்டு வரப்போகிறாங்கன்னு சொல்லும் போது வேணும்ட்டே கொட்டுறாங்க. ஏன்னா கொட்டுனா நீ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கமருதீன் டீமு, விக்ரம் டீமு க்ளீன் பண்ணுற வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கானா வினோத் ஒரு பாட்டு பாட வராரு. கானா வினோத் நீங்கள் கத்தாதீங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக பாட்டு பாடுங்க, கத்தாதீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்களை ட்ரிகர் பண்ணுது. சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஏன் சாண்ட்ரா இப்படி பண்ணுறாங்கன்றதுக்கு தான் இவ்வளோ காரணம் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே சாண்ட்ரா இப்படி பண்ணுறாங்கப்பா, எப்போவுமே இப்படி தான்ப்பா பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாயிண்ட் தர இடத்துல எதுக்காக ஒரு பாயிண்ட் தரீங்க? என்டர்டெயின்மெண்ட் பத்தலன்றீங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தானே அவங்க பண்ணுறாங்க. இப்போ பார்வதியும் வியானாவும் சுற்றி வீட வராங்க, என்டர்டெயின்மெண்ட் பத்தலன்னு சொன்னீங்கல்ல, இது போதுமான்னு வராங்க. நீங்கள் சமைக்கிற வேலையை பாருங்கள், எங்களுக்கு அது போட்டு தாங்க, இது போட்டு தாங்கன்னு கேட்குறாங்க. ஏண்டா உங்களுக்கு சமையல் வேலையை பார்க்கணுன்றீங்க, என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணணுன்றீங்க, நீங்கள் என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க? இவங்களும் பெருசாக என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணலங்க. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோன்னா அவங்களையும் ஏமாற்றிக்கிறாங்க, நம்மளையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்படி இப்படி ஓடுறது, அதுக்கப்புறம் பாட்டு பாடுறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது, அதே மாதிரி நாங்கள் ஏதாவது கேம் விளையாடி காட்டுறோன்றது தான் என்டர்டெயின்மெண்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே நான் உண்மையை சொல்கிறேன், வேலைன்ற கணக்கில், அதாவது ஒருத்தர் நல்ல வேலை பார்க்கறதுக்கு தான் ஸ்டாரை கொடுக்கணும்னா கண்டிப்பாக சமையல் டீமுக்கு தான் எல்லாருமே ஸ்டாரை கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் லைவை வேணா பாருங்கப்பா, அந்த நேற்று லைவெல்லாம் பாருங்கப்பா, ஃபுல்லாக சமயக்கட்டில் அந்த 5 லேடிஸ் மாற்றி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுலேயும் கனி, திவ்யா ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திவ்யா வந்த டைம்லேருந்து நான் வேலை பார்த்து பெருசாக பார்த்ததில்லை. ஃபுல்லாக கிச்சனில் தாங்க இருக்காங்க. அவ்வளோ பண்ணுற அவங்க தான் வேலை பார்த்துருக்காங்க. இவனுங்க சும்மா கத்தி பாட்டு பாடுறது என்டர்டெயின்மெண்ட்டு உங்ககிட்ட என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்றாங்க. சாண்ட்ராவை இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கல்ல. சாண்ட்ரா சிலது லிமிட் தாண்டி தான் பண்ணுறாங்க, நிறைய லூஸ் டாக் விட்டு தான் செய்கிறாங்க, கொஞ்சம் தேவையில்லாமல் பேச தான் செய்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அதில் இருக்க நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சாண்ட்ராவை அந்த சாம்பார் குரூப்பு சிலது பண்ணுறது தப்புன்ற மாதிரி தான் நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஆனால் இந்த ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் ஒரே ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் பாருங்கன்றத சொல்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு இல்லைப்பா இருந்தாலும் அந்த சாம்பார் ஸ்குவாடு பண்ணுறது தப்பு தான் தோணுச்சுன்னா ஓகே, அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும், இப்படி யோசிக்கக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா இருக்கலாம். லைவை பார்க்கும்போது, ஆர்டராக பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரலாம். ஸோ உங்களோட கருத்து உங்களோடது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.